வணக்கம். ஸ்ரீ கார்த்திக் சேனலில் நம்ம திருவிளையாடல் புராணம் கதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே இந்திரன் பிரம்மஹஸ்தி தோஷம் எப்படி வாங்கினார்ன்றதை பார்த்தோம். இப்போ அதிலேருந்து எப்படி வெளியே வர்றாருன்றதை பார்ப்போம். பிரம்மஹஸ்தி தோஷத்தால் இந்திரன் ரொம்பவே கஷ்டப்பட்டார். அதனால் தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவரோட தோஷத்தை மரங்கள், பெண்கள், மண், நீர் அப்படின்னு எதுக்கெல்லாம் முடியுமோ அதுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தாங்க. அப்போ தோஷம் நீங்கி அவர் திருப்பி பழைய நிலைக்கு வந்தார். ஆனால் விஸ்வரூபனோட தந்தை துவஷ்டாவால் இந்த இதை மறக்கவே முடியலை. மகனை கொன்னதை மறக்கவோ மன்னிக்கவோ அவரால் எதுவுமே முடியலை. அதனால் அபிஷார ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் பண்ணி அதிலேருந்து ஒரு கொடூரமான உருவத்தை அவர் வெளியே வர வைக்கிறாரு. அந்த உருவத்துக்கு விருத்ராகன் அப்படின்ற பெயர் வைக்கிறாரு. அந்த அசுரன் வெளியே வந்ததும் என்ன பண்ணணும்னு கேட்குறான். நீ போய் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் அழிச்சிடு, தேவேந்திரனையும் அழிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவனும் அங்கே போகிறான். அங்கே போய் சண்டை போட்டு தேவேந்திரன் கூட போராடி சண்டை போட்டு தேவேந்திரனை தோற்கடிச்சிடுறான். இந்திரனால் விருத்ராசுரனை அழிக்கவோ தாக்கவோ எதுவுமே முடியலை. அதனால் அவன் அங்கேருந்து சத்தியலோகம் போய் பிரம்மரை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். போர் பண்ணது தோத்தது எல்லாத்தையும். பிரம்மரை இந்திரனை கூப்பிட்டுட்டு வைகுண்டம் போகிறாரு. வைகுண்டம் போய் திருமாலை பார்த்து பேசுகிறாங்க. திருமால் இப்போ அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. உன்னோட வஜ்ராயுதம் பழசாயிருச்சு, அதனால் உனக்கு ஒரு புது வஜ்ராயுதம் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த உலகத்தில் உள்ள உலோகத்தாலும் செஞ்சுறதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்திரன் எப்படி வஜ்ராயுதம் செய்கிறது அப்படின்னு கேட்கான். திருமால் சொல்கிறாரு, அது ஒரு முனிவரோட முதுகு தண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்த முனிவர், யார், எப்படி தருவாங்க என்னன்னு இந்திரன் கேட்கான். திருமால் அதுக்கு சொல்கிறாரு, பார்க்கடல் கடையும் போது அசுரர்களும் தேவர்களும் ஆயுதங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தேவர்கள் எல்லாம் அவங்களோட ஆயுதத்தை தததிஷி முனிவர் அப்படின்றவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ அதை அவங்கள்ட்ட இருந்து திருப்பி வாங்கவே இல்லை. ரொம்ப நாளாக அந்த முனிவர் அதை பாதுகாத்து வச்சுருந்தார். அதுக்கப்புறம் வாங்க வரலங்கையும் அவர் அதை அவளத்தையும் முழுங்கி ஜீரணம் பண்ணிட்டாரு. இப்போ அது அவர் முதுகு தண்டோட கலந்துருச்சு. அவர்கிட்ட போய் கேட்டேன்னா அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமால் சொல்கிறாரு. முதுகு தண்டுவடம் கொடுப்பாரா அப்படின்னு இந்திரன் திருப்பியும் திருமால்கிட்ட கேட்கும்போது, அவர் தானம் பண்ணுறதில் பெரிய வள்ளல், அதனால் நீ கேட்டேன்னா கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. அதே மாதிரி இந்திரனும் தததிஷி முனிவரை போய் பார்த்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. முனிவர் ரொம்ப சந்தோஷமாக, என்னோட முதுகு என்னோட உடம்பு இந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னா நான் உடனே தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவயோக சமாதியில் உட்காந்துடுறாரு. முனிவரோட ஆன்மா புஷ்பக விமானம் மூலமாக ஏறி போயிடுது. முனிவரோட முதுகு தண்டுவடத்தை எடுத்து விஸ்வகர்மாவுக்கிட்ட கொடுத்து புதுசாக வஜ்ராயுதம் செய்ய சொல்லி இந்திரன் சொல்கிறான். அதே மாதிரியே புதுசாக வஜ்ராயுதம் செஞ்சு வந்த உடனே இந்திரன் படைகளை கூட்டிகிட்டு போயிட்டு விருத்ராசுரனை எதிர்த்து போர் பண்ணி வெற்றி பெறான். விருத்ராசுரன் அதை பார்த்து பயந்து போய் கடல் கடியில் போய் மூழ்கி மறைஞ்சிக்கிறான். திருப்பியும் இந்திரன் பிரம்மர்கிட்ட போய் நடந்தது சொல்லி இப்போ என்ன பண்ணன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ பிரம்மதேவர் அகஸ்திய முனிவர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு, நீ அங்கே போய் சொல்லு அப்படின்னு. அகஸ்திய முனிவர்கிட்ட போய் இந்திரன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். சொல்லிவிட்டு கடல் தண்ணியை வற்ற வச்சாதான் அசுரனை அழிக்க முடியும், இல்லாட்டினா தேவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அகஸ்தியர் அந்த கடல் தண்ணியை தன்னோட உள்ளங்கையில் எடுத்து அப்படியே மடக்குன்னு குடித்து முழுங்கிடுறாரு. அங்கே உள்ள பாறைகள் எல்லாமே தெரியுது. அதில் ஒரு பாறையில் உட்காந்து விருத்ராசுரன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவனோட வஜ்ராயத்தை வச்சு இந்திரன் கொன்றான். கொன்னாலும் அவனோட வெற்றியை கொண்டாட முடியலை. ஏன்னா உடனே அவனை பிரம்மஹஸ்தி தோஷம் திருப்பியும் பிடிச்சிருது. தோஷத்துலேருந்து எப்படி தப்பிக்கேன்னு தெரியாமல் இருந்த இந்திரன் வடகிழக்கு திசையில் உள்ள தாமரை குளத்தில் போய் ஒரு தாமரை தண்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். இந்த இதை பயன்படுத்தி 1000 அஸ்வமேத யாகம் பண்ண நகுஷன்ற அசுரன் இந்திர பதவியை அடைஞ்சிடறான். அவன் கர்வமும் காமமும் தலைக்கு ஏறினவன். அவன் தேவர்கள் அனைவரையும் அடிமைகளாக்கி வேலை பார்க்க வைக்கிறான். இது காணாதுன்னு இந்திராணியை அடையணும்னு ரொம்பவே தீவிரமாக இருக்கிறான். அதனால் இந்திராணி குலகுருவை போய் பார்த்து தன்னோட கஷ்டங்களை சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. அப்போ குலகுரு ஒரு யோசனை சொல்கிறாங்க. சப்த ரிஷிகள் பல்லக்கு தூக்கி வந்தால் நான் உன்னை அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்திராணியும் ஒரு ஓலை எழுதி அனுப்புகிறாங்க. இப்போது இந்திராணி அவங்கிட்ட இருந்து பாதுகாக்கப்பட்டாங்களா, எப்படி பாதுகாக்கப்பட்டாங்க, இந்திரனோட தோஷம் எப்படி போச்சுன்றதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.